பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஒரு வசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 4வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்திலே பார்க்கும்போது, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு எதை அனுமதிக்கிறாரோ, நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியங்களை தேவன் செய்து கொண்டிருக்கிறாரோ, அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது என்பதை தேவ பிள்ளைகளாகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எனவே தேவனாகிய கர்த்தரை எந்த சூழ்நிலையிலும் பரீட்சை பாராதிருப்பீர்களாக. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனாகிய கர்த்தரை வனாந்திரத்திலே பரீட்சை பார்த்தார்கள். ஆகவே தேவ கோபத்திற்கு உள்ளானார்கள். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்க வேண்டிய சகல நன்மைகளையும் நமக்கு நிறைவாய் தந்து நம்மை வழி நடத்துகிற நல்ல ஆண்டவர். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்த பாதைகளை நீங்கள் திரும்பி பார்க்கும்போது, கர்த்தர் எதை செய்தாரோ அது நன்மைக்கு எதுவாகவே ஆண்டவர் செய்திருக்கிறார். எதை செய்து கொண்டிருக்கிறாரோ அதுவும் நன்மைக்கு எதுவாகவே ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நம்முடைய சுய விருப்பத்தின்படி நமக்கு நன்மையாய் தோன்றின காரியங்கள் உண்டு. ஆனால் அவைகளிலிருந்தெல்லாம் கர்த்தர் நம்மை நீங்களாக்கி, நம்மை பாதுகாத்து, உங்களை பராமரித்து, உங்கள் தேவைகளெல்லாம் அவர் சந்தித்து இதுவரை அவர் நிறைவாய் நடத்தி வந்தார் என்றால், இன்னும் உங்கள் வாழ்க்கையில் உங்களை நடத்துவதற்கு அவர் போதுமானவர் ஆயிருக்கிறார். ஆகவே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருங்கள். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தின்படி உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புவீங்கள். உங்கள் காரியங்களை ஆண்டோடைய சமூகத்திலே வைத்து விடுங்கள். ஆண்டவரே, உம்முடைய விருப்பத்தின்படி, உம்முடைய சித்தத்தின்படி என்னுடைய வாழ்க்கையில் என்னை நடத்தி உம்முடைய கிருபையினாலே என்னை பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணிப்பீர்கள் என்றால், நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற காரியங்கள் மேன்மையானவைகளாக இருக்கும். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த பரிசுத்தமான இந்த வேளையில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் இந்த வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதபடி ஆண்டவருடைய சமூகத்தில் அமைதியோடு காத்திருக்கத்தக்கதான, பொறுமையோடு காத்திருக்கத்தக்கதான ஒரு கிருபையை கர்த்தர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.